பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் நாம் மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பர்த்திமை என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அதாவது 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, பர்த்திமை என்னும் ஒரு குருடன் பிச்சை கேட்டு வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி இயேசுவை கண்டு இயேசுவின் இடத்துல சென்று எப்படியாகிலும் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். ஆனா என்ன நடக்கிறது, அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கதறுகிறான். ஆனால் அங்கிருக்கிற கூட்டத்தார்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவனை தடுக்கிறாங்க. ஏன் நீ சத்தம் போடாத, அமைதலாயிரு என்று சொல்லி அவர்கள் எந்த அளவுக்கு அவனை தடுக்கிறார்களோ, எந்த அளவுக்கு நீ அமைதலாயிரு என்று சொல்லுகிறார்களோ, அவன் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கதறி தேவனுடைய பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவன் இயேசு கிறிஸ்து திரும்புகிறார். நின்று அவர் திரும்பி அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு, அவனை என்னிடத்துல அழைத்து வாருங்கள் என்று சொல்லி. சோ அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவரை போயிட்டு பர்த்திமை என்ற அந்த குருடனை அவர் இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் அவரை கூட்டு வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. அந்த கூப்பிடக்கூடிய அவனை, அந்த குருடனை இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு வருகிறவருடைய வார்த்தை அந்த குருடனை இன்னும் விசுவாசப்படுத்துகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, நீ திடன் கொள், உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவனை பலப்படுத்துகிறார்கள். விசுவாசத்தில் அவன் பலனடைந்தவனா எழும்பி என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். அவனுடைய மேல் வஸ்திரம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், ஒரு குருடன் பார்க்க இயலாதவன் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தவும் அவன் போகிற ஆண்டவரிடத்துல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பர்த்திமேயுக்கு பார்வை அவசியம் என்பது இயேசுக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து அவனிடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. நிறைய நேரத்துல நமக்கு என்ன வேணும்ன்றத நாம தான் டிசைட் பண்ணணும், நாம தான் ஆண்டவர் இடத்துல கேட்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பலவீனத்திலேயே இருக்க விரும்புறாங்க, தன்னுடைய பாவத்திலே இருக்க விரும்புறாங்க, தன்னுடைய அடிமைத்தனத்திலே இருக்க விரும்புறாங்க. சோ இயேசு அவனிடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஒருவேளை அவன் எனக்கு பணம் வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவன் அதை எதுவும் விரும்பல, அவன் அதை எதுவும் கேட்கல. அவன் கேட்கிற, ஆண்டவரே நான் பார்வையடைன்னு எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி. நிறைய நேரங்கள்ல நாம் தற்காலிகமான அல்லது கொஞ்ச நேரம் பிழைப்பை நடத்தக்கூடிய தற்காலிகமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். நாம் கர்த்தரிடத்துல கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அதிக நிச்சயத்தோடு நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் நமக்கு செய்வார். மறுபடியும் திரும்ப நான் குருடனாய் போய் மறுபடியும் நான் வழி அருகே உட்கார வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படாதென்று அவன் முன்னமே விசுவாசித்து தன் மேல் அங்கியை வீசி எறிந்து விட்டு வந்தான். அதே போல நான் மறுபடியும் திரும்ப இந்த உலக காரியங்களுக்கு, நான் மறுபடியும் திரும்ப அடிமைத்தனத்திற்கு போக மாட்டேன்னு சொல்லி நாம எல்லாவற்றையும் வீசி எறிந்து விட்டு தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு நேராய் போகும் பொழுது நாம் கேட்கிற காரியத்தை நமக்கு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். நாம் கர்த்தரை நோக்கி வேண்டும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு வேண்டிய காரியத்தை செய்தருள்வார். எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பர்த்திமேயு குருடன் தன்னுடைய வாழ்க்கையில உமையே நோக்கி பார்த்து ஆண்டவரே தனக்கு வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொண்டான்.
எத்தனையோ பேர் அவனை தடுத்தாங்க, நீ பேசாத, நீ கத்தாத, நீ தேவனை நோக்கி கூப்பிடாதன்னு சொல்லி. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கிரியைகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே நாங்கள் உம்மை நெருங்க முடியாதபடிக்கு, நாங்கள் உம்மை கூப்பிட முடியாதபடிக்கு, நாங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு தடுக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிரியைகளும் காரியங்களும் சூழ்நிலைகளும் விலக தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும் தகப்பனே. நாங்கள் உம்மிடத்துல கேட்டு காரியங்களை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை உம்மிடத்துல சொல்ல, எங்களை இன்னும் உம்மண்டையில அதிக நெருக்கமாய் சேர்த்து கொள்ளும். தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தை நெருங்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை நிர்மூலமாக்கி மண்டையில நிலைபட செய்யும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.